இப்ப நம்ம கண்காட்சிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு கண்காட்சியை பாருங்க, அப்படியே ஒரு பேலஸ் மாதிரி வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ள போகும்போது இந்த ஒரு தூண் மாதிரி கட்டி அதுல வந்துட்டு லைட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அது பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருந்தது. இப்ப நம்ம இந்த தொங்க விட்டுருக்கிற ஒரு ஒயிட் கலர் ஸ்கிரீனை வந்துட்டு நவுத்திட்டு உள்ள போனா உள்ள வந்துட்டு என்ன இருக்கும் தெரியுமா? ஃபிஷ் அக்வேரியம் வந்துட்டு இருக்கும். அதுல இருக்கிற ஃபிஷஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஒரு கோல்டன் கலர் ஃபிஷ் வந்துட்டு பாருங்க, அவ்வளோ அழகா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஒரு மீன்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒயிட் கலர் ஃபிஷ் அப்படியே பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப அழகாவே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அப்படியே பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப கியூட்டாவே வந்துட்டு இருந்தது. ஒயிட் கலர் அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர்ல வந்துட்டு இருந்தது. இந்த ஒரு ஃபிஷ்ஷஸ பார்க்கும் போதே அவ்வளவு கியூட்டா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு டேங்க் இருக்கிற ஃபிஷ்ஷஸுமே வந்துட்டு பார்க்கும் போது அவ்வளோ அழகா வந்துட்டு இருந்தது. இந்த ஒரு ஃபிஷ் அக்வேரியம் செக்ஷனுக்கு அப்புறமா அப்படியே நேரா போயிட்டு ஒரு வளைய வளைஞ்சோம் அப்படின்னா அடுத்தது இதோட ஒரு சூப்பரான அண்ட் பயங்கரமான ஒரு செக்ஷன் வந்துட்டு வரும். செக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சந்திரமுகி படத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன், அதாவது அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு கிங்டம் காட்டுவாங்கல்ல, அந்த ஒரு சீனை அப்படியே வந்துட்டு இங்க ரீக்ரியேட் வந்து பண்ணிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு ஸ்டாச்சு வந்துட்டு வச்சிருப்பாங்க. அதான் கைஸ் கிங் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்டாச்சு. அப்புறமா அடுத்த செக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போட்டோ செக்ஷன் தான் கைஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பேனர்லாம் வந்துட்டு அங்கங்க வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பேனர்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்துட்டு 3Dல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பேனருக்கு முன்னாடி நின்று நம்ம போட்டோ எடுத்துக்க வேண்டியதுதான் கைஸ். நானுமே அங்க ஒரு 2-3 போட்டோஸ் தான் கைஸ் வந்து எடுத்தேன். அந்த ஒரு போட்டோஸும் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா வரல. அதுக்கப்புறமா அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கடைங்கெல்லாம் வந்துட்டு போட்டிருப்பாங்க அண்ட் கேம்ஸுமே வந்துட்டு போட்டிருப்பாங்க. சரி இந்த கடைங்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சிட்டு பார்த்தா இந்த மாதிரி அழகான ஒரு ராட்டினம் வந்து நாங்க இருந்தது. தென் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் வந்துட்டு இந்த ஒரு கடையை வந்து பார்த்துட்டா, இந்த ஒரு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா. விதவிதமா ரகரகமா கலர் கலரா என்னென்னமோ இருக்குது. கேர்ள்ஸுக்கு தேவையானது எல்லாமே இந்த கடைக்குள்ள வந்துட்டு இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு தடவை காட்டுறேன் பாருங்க. ஒரு வீல் சுத்தி விடுற கேம் நான் வந்துட்டு பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு 4 பேர் சுத்தி விட்டேன். நான் சுத்தி விடும் போது எனக்கு இந்த கிளே தான் கைஸ் வந்து நின்னுது. அந்த அப்பா நிறைய அந்த மாதிரி பிளாஸ்டிக் பால் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பிளாஸ்டிக் பாலை நம்ம டேபிள் மேல வந்து உருட்டி விடணும். என்னுடைய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கணக்கு போட்டுதான் எனக்கு இந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. இது என்ன கேம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரிங் கேம் தான் கைஸ். அதாவது அவங்க நம்ம கிட்ட 10 வளையம் வந்து கொடுத்துருவாங்க. போயிட்டேன். இது என்ன கேம் அப்படின்னா அங்க நிறுத்தி வச்சிருக்கிற கப்பு மேல வந்து நம்ம கரெக்டா பால் வந்துட்டு போடணும். அதான் இந்த ஒரு கேம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வெல்வி vlogs. இன்னைக்கு நம்ம வெல்வி vlogsல நைட் டிராவல் சீரிஸ் எபிசோட் 5 வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கப்புறமா கேம் இருக்கிற கடைங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நாங்க அப்படியே சும்மா நடந்து போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நிறைய கடைகளை வந்துட்டு பார்த்தோம். இந்த பொம்மை வைக்கிற கடைங்க, ஜூஸ் வைக்கிற கடைங்க எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா நாங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. சரி ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாத்துட்டு இருந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிற கடைங்க எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நானும் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஸ்நாக்ஸ் விற்கிற கடைங்க எல்லாத்தையுமே. பாருங்களேன் அங்க எவ்வளவு கடை இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஸ்நாக்ஸையுமே அப்பதான் வந்துட்டு சுட சுட கண்ணு மூலையே சுட்டு எடுக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருந்தது காய்ஸ்.
அங்க அவ்வளோ ஸ்நாக்ஸ் இருந்தாலுமே என்னைய இழுத்தது டெல்லி அப்பளம் தான். ஸோ நான் வந்து டெல்லி அப்பளமே வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய சிஸ்டர் வந்துட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்குறதா வந்து முடிவு பண்ணிட்டா. சரி ஓகே ரெண்டுத்தையுமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நம்ம போயிட்டு இந்த ஸ்நாக்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டனா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டோக்கன் வந்துட்டு எடுக்கணும். டோக்கன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியுமே வந்துட்டு டேபிள் சேர் போட்டு உட்காந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான டோக்கன் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டு டோக்கன் வந்து வாங்கிட்டு வந்துடணும். அவங்க வந்துட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோக்கான டோக்கன் மட்டும் தான் அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் கேட்டு டெல்லி அப்பளத்துக்கான டோக்கன் வந்து வாங்க போயிட்டோம். அதுக்கப்புறமா அவங்க கிட்டயும் போயிட்டு காசு கொடுத்து டோக்கன் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா என்ன வேலை, சல்லுன்னு போயிட்டு இந்த கடைங்கள்ல டோக்கனை கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது தான் வேலை. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட போயிட்டு டோக்கன் வந்துட்டு கொடுத்தோம். டோக்கன் கொடுத்ததுக்கு அப்புறமா உடனடியே வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ஐட்டம் டெல்லி அப்பளத்தை வாங்குறதுக்காக போயிட்டோம். அதுக்கப்புறமா அங்கேயும் போயிட்டு டோக்கன் வந்து கொடுத்துட்டோம். அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுட சுட வந்து டெல்லி அப்பளத்தை போட்டு அடுக்கிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்துட்டு அப்பளத்துல காரம் அதிகமா போட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா டெல்லி அப்பளத்தை வாங்கிக்கிட்டோம். டெல்லி அப்பளத்தை வாங்கிட்டு அங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம். ஆனா வந்துட்டு ஃபுல்லாமே எல்லா சேருமே வந்துட்டு கூட்டமா தாங்க வந்துட்டு இருந்தது. எல்லா சேர்லயுமே வந்துட்டு யாராவது ஒருத்தர் உட்காந்துட்டே தாங்க வந்துட்டு இருக்கிறாங்க. எதுவுமே வந்துட்டு காலியாவே இல்ல. அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு 3 சேரை பிடிச்சி அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா போயிடுச்சு, அதுக்குள்ள வெளியில போறமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அப்படியே வேக வேகமா நடந்து அப்படியே வெளியில போய்கிட்டு இருந்தோம். எனக்கு அப்ப நாங்க மணி பார்த்தாலே நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. சரி டக்குன்னு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் கைஸ் இப்ப நாங்க வந்து வேக வேகமா போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா நான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த ஒரு ராட்டினத்தை நான் வந்துட்டு பார்த்தேன். அவ்வளோ பிரம்மாண்டமா அப்படியே கலர்ஃபுல்லா வந்துட்டு இருந்தது. நான் இந்த ஒரு ராட்டினத்தை அப்படியே க்ளோஸ் அப்ல இருந்து பார்த்தேன். அவ்வளோ சூப்பரா வந்துட்டு இருந்தது. பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறமா எப்படி வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்த வழியில தான் மறுபடியும் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, சரி என்ன பண்றது, நடந்து போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நீங்களும் நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ நீங்களும் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா இப்பயே வந்துட்டு லைக் பண்ணிருங்க. எனக்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதனாலதான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறமா நம்ம உள்ள வரும்போது பார்த்தோம்ல அந்த டெல்லி அப்பளம் கடை, அதெல்லாம் அதே வழியா தான் கேச்சு நம்ம மாட்டி போய்கிட்டு இருக்கோம். பாருங்க அந்த அப்பளம்னா கூட வீடியோல தெரியுது. அதுக்கப்புறமா இந்த கேம்ஸ், டேட்டூ கடை, அதுக்கப்புறமா காஸ்மெட்டிக் கடைலாம் இருந்ததுல அந்த ஒரு செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு வழியில போனாதான் கைஸ் நம்மளால கண்காட்சியில இருந்து வெளியில போகிறதுக்கு முடியும். அதனாலதான் கைஸ் நாங்க இந்த ஒரு வழியில வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா நாங்க கண்காட்சியில இருந்து வெளியில வந்துட்டோம்.
அதுக்கப்புறமா நான் இந்த கண்காட்சியில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ராட்டினத்தை ஒன் டைம் வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு பார்த்தேன். ஏன் நான் வந்துட்டு ஃபைனலா பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன்னா, அடுத்த தடவை வரும்போது இதே செட்டை வந்துட்டு அப்படியே எடுத்துட்டு வேற செட்டை வந்துட்டு போட்டுருவாங்க கண்காட்சியில. அதனாலதான் அதப்ப இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ராட்டினம் இருக்குமானே தெரியல. அதனாலதான் அதுக்கப்புறமா இந்த ஒரு கண்காட்சியோட என்ட்ரன்ஸை ஒன் டைம் பார்த்துட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். இப்ப நாங்க அங்க இருந்து கிளம்பி அடுத்து எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தான் கைஸ் போய்கிட்டு இருக்கோம். எனக்கா அப்பயே வந்துட்டு மணி நைட்டு 9:30. ஸோ அதனால நைட்டு சாப்பாடே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு தான் கைஸ். அதுக்கப்புறமா ஹோட்டலுமே வந்துடுச்சு. என்ன ஹோட்டல் அப்படின்னாக்கா நம்ம எப்பயுமே சாப்பிட்ற சரவணபவன் ஹோட்டல் தான் கைஸ். அதுக்கப்புறமா நாங்க ஹோட்டலுக்குள்ள போயிட்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே गाइस, அவ்வளவுதான் நைட் டிராவல் சீரிஸ். இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் என்ன